வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு மேக்ஸுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து 2025 குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு அப்படியே கூட வரலாம், இல்லாட்டி இதுலேருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய வரலாம். ஸோ வந்து இதுலேருந்து கண்டிப்பாக வரும். ஸோ இந்த கொஸ்டின் இருக்க எதையுமே சாய்ஸ் விடாமல் நல்லா செஞ்சு பார்த்துக்கோங்க. 1 மினிட்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் 2 மார்க்ஸு 5 மார்க்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே சாய்ஸ் இல்லாமல் படிச்சுட்டிங்கனாலே படிச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து இதே கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. இல்லாட்டி இந்த கொஸ்டின் வராமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுலேருந்தே நிறையா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டினே வரும். ஒரு 75 மார்க்குக்கு வந்து இதுலேருந்தே வந்துடும். ஸோ வந்து நீங்கள் சாய்ஸ் எல்லாம் படித்தாதான் உங்களுக்கு வந்து இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ வந்து எதையும் விட்டுறாதீங்க. சாய்ஸ் இல்லாமல் எல்லா கொஸ்டினுமே நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துக்கோங்க. செஞ்சு பாருங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு 10 கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரூவ் தட் 1 + cos θ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஸ்டின். அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேன்ஸ் இந்த ஏபி வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப முக்கியம். அது நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான் இந்த லார்ஜஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினாக நல்லா பார்த்துட்டிங்கனாலே போதும், கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம். அடுத்து செக்ஷன் சியில் பார்த்திங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின் 10 கொஸ்டின் எழுதணும். இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து சாய்ஸ் இல்லாமல் எல்லா கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து இந்த ப்ரூவ் பண்ணுறது அதாவது இந்த சைடு இருக்கிற சைடு ப்ரூவ் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கடுத்து 31வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு வட்டம் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சம், அதே மாதிரி தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம்னா தியரம் ஸ்ட்ரைட் அண்ட் ப்ரூவ் தியரம் கொஸ்டின் இருக்கும் பார்த்தீங்களா, அது ரொம்ப அதை சால்வ் பண்ணுறது 3 ஈக்குவேஷன் கொடுத்து XYZ நம்ம கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம்தான். அடுத்து வந்து இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸில் வந்து எடுத்திருப்பாங்க. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி கொஸ்டின் ரிப்பீட்டடாக வரும். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அது செக்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து கிராஃபு, ஒன்று வந்து நமக்கு என்னதுன்னா ஜாமெண்ட்ரி வரும். நமக்கு வந்து 4 கொடுத்துருப்பாங்க. அந்த 4 செஞ்சு பார்த்துட்டிங்கனாலே போதும், கண்டிப்பாக வந்து இதுலேருந்தே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். 10th இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன லெட்டர் ரைட்டிங், அப்புறம் லெட்டர் ரைட்டிங் அப்படியே வந்திருக்கு. அப்புறம் வந்து லெட்டர் நம்ம எழுதுவோம் பார்த்திங்களா, அதுவும் அப்படியே வந்திருக்கு. அப்புறம் ஃபேர், அப்புறம் நம்ம சொன்ன ஃபேர் அப்படியே வந்திருக்கு. ஸோ இதையும் அதுமாதிரி படிச்சுக்கோங்க.